கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்தா மித்து. டேய் பாத்துடா. பொறுமையா பாத்து பாத்து. டேய் பாத்துடா. எரியவே இல்ல, போய் பாரு ஒழுங்கா. முதல்ல வை. வைக்கிறேன். டேய் பாத்துடா. வைக்க போறேன். வெச்சிட்டேன். அங்க எரியவே இல்ல, முதல்ல போய் ஒழுங்கா பத்த வை. சரி. டேய் பாத்துடா. ஏய் அம்மா, ஏன்டி டிவி சவுண்ட் இவ்வளோ அதிகமாக வச்சிருக்க? அம்மா, தீபாவளிக்கு ஆச்சு, கொஞ்சம் நிம்மதியா விடுமா. என்னமோ பண்ணு. பத்துச்சுடா. அட கம்மனிடுமா. நாங்க எரியவே இல்ல. நீனு எவ்வளவு நேரம் தான் இப்படி பண்ணுவ? நானும் பட்டாசு வெடிக்கணும்ல. இதுக்கப்புறம் சரிப்பட்டே வராது. இனிமே ரஜினியோட தாண்டா வைக்க போறான்டி அவன். வெயிட் அண்ட் சீ. டேய் என்னடா பண்ற? ஐயோ,
ஓடி ஓடி ஓடி. சொர்க்கம் மதவில்லை சுற்றுமலையில்லை. இந்தாங்க சாமி கும்பிடுங்க. ஓடி. என்ன குடிச்சிருக்கியா? ம். கணத்துல என்ன போட்டு? ம். என்ன லிப்ஸ்டிக்லாம் ஒட்டி இருக்கு? நைட்டு எவ்வளோட இருந்த? என்னடி எப்ப பாரு கேள்வி கேட்ட? என்னடி காலையில ஸ்கூலுக்கு போகாம டிவி பார்த்துட்டு இருக்கிற? அம்மா உனக்கு தெரியாதா, எனக்கு தீபாவளிக்காக 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. சரி போ போ. நீங்க என்னங்க சாப்பிடாம தட்டியே பார்த்துட்டு இருக்கிறீங்க? உனக்காக தான் வெயிட்டிங். வா உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். நான் அப்புறமா சாப்பிட்றேங்க. அப்ப நானும் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்க எங்க இருங்க, எங்க போகாதீங்க. ரம்யா ஏன் வரல? பாரு, பர்த்டே கூட தெரியாம இருக்கா. என்ன ஒரே சவுண்டா இருக்கு? ஓ செல்வமா? இது இல்ல, இந்த ஆபீஸ் மேல தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. இவன் பொண்டாட்டிக்கிட்ட அதிகமா பேசுறதை விட இந்த பொண்ணுகிட்ட அதிகமா பேசுறான். உனக்கு ஒரு கால் பண்ணி பாப்போம். இந்தடி கால் பண்ண. யாரு? ஃப்ரெண்டு. எடுக்கல. இன்னொரு டைம் கூப்பிடு. ஹலோ, எங்கடி இருக்க? ஆஃபீஸ்ல. நீ எங்க இருக்க? ஆஃபீஸ்லையா? உன்னை யார்கிட்ட இன்னைக்கு ஆஃபீஸ் போக சொன்னா? டெய்லி தான் ஆஃபீஸ் போறேன். சரி ஓகே, அதெல்லாம் விடு. இப்போ நீ உடனே பெசன்ட் நகர் பீச்சுக்கு கிளம்பி வர்ற. பெசன்ட் நகர் பீச்சா? அங்க எதுக்கு? ஏன் விஷயத்த சொன்னாதான் வருவியா? இல்லடி, ஒர்க்கா இருக்கேன், அதான் கேட்டேன். என்னாச்சு? என் பர்த்டேடி. பர்த்டேவா? இன்னைக்கா? ஆமாண்டி. சொல்லவே இல்ல. சாரிடி, மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. மேனேஜர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உடனே கிளம்பி வர்ற. இல்ல அவளே பொழந்துருவேன் சொல்லிட்டேன். மேனேஜர் கிட்ட பர்மிஷனா கொடுப்பாங்களாவே தெரியலையேடி. கிளம்பி வா. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன்டி. சாவடிச்சிருவேன் உன்னை சொல்லிட்டேன். சரி ஓகே ஓகே, நான் வரேன். என்னவாண்டி? வரா. பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்களாம். என் பர்த்டே கூட தெரியாம இருக்குமா அவளுக்கு? சரி சரி விடு. இன்னைக்கு இந்துக்கு பர்த்டே. எப்போ பர்மிஷன் வாங்க போற? தெரியல, ஏதாச்சும் ஐடியா கொடுங்களேன் பர்மிஷன் வாங்க. இருக்க நம்ம கிஷோர். ஓகேவா, ஐடியா கிடைச்சிருச்சு. இனி அவனை வச்ச பர்மிஷன் வாங்க. ஓகே, எப்படியாச்சும் வாங்கிடுறேன். இந்து வெயிட்டிங். நான் வரலனா அவ என்ன கொன்றுவா. சரி ஓகே, கேண்டீன் கிளம்புமா? போவோம். ப்ராஜெக்ட் சக்சஸ். ஓகே. ரம்யா எல்லாம் டைம் பாஸ் தாண்டி. நீ தாண்டி என் உலகம், நீ தாண்டி என் உயிர். உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன்டி. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. ஐ லவ் யூ ஸோ மச் எல்லாம். ப்ராமிஷாவோட? ப்ராமிஸ் ஐ லவ் யூ டி. இந்தா செல்லம், சாக்லேட் சாப்பிடு. கிஷோர், சொல்லு ரம்யா.
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு ரம்யா, என்ன வேணும்? உனக்காக இந்த ஆபீஸை க்ளோஸ் பண்ணவா? இல்ல வேணாம், அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சரி, சம்பளத்துல ஒரு லட்சம் சேர்த்து கொடுத்துடலாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்ப ஜாங்கிரி சாப்பிட்றியா? இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் மட்டும் வேணும், அதை மட்டும் வாங்கிட்டான். நீ கேட்டா ஆஃப் டே இல்ல, 6 மாசம் கொடுத்துறேன். 6 மாசம் லீவ் போட்டு போனா யார் எனக்கு சேலரி கொடுப்பா? அப்படி என்ன உனக்கு ஒரு முக்கியமான விஷயம்? இல்ல, இந்துக்கு பர்த்டே போணும். இந்துக்கு பர்த்டேவா? ஆமா. அவளுக்காக இந்த ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். நீ போ, நான் வரேன். சரி, ஓகே, பாய். ஐயோ ஐயோ, டைம் ஆச்சுப்பா. ஆ, கீயை ஆமா. கொடு. இந்த வண்டி தான். இதான் வண்டியா? இப்போ எப்படி ஓட்டுறன்னு மட்டும் பார். சரி, வாங்க போலாம். ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாமா? ஹே, கண்டிப்பாக வந்துருவாளாடி அவ. நான் சொல்லி வராமல் இருப்பாளா? கண்டிப்பாக வருவாடி அவ. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைப்பா. மேலே நிற்கிறாங்க பார். சரி, வாங்க. கேக்கு பத்திரம் பார்த்து எடுத்துட்டு போ. சரி, பின்னாடியே சரி. வரேன். டேய் வாங்கடா. ஏ ஹாய் ரே, சொன்ன மாதிரி வந்துட்டா. தேங்க்ஸ். ஏ கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காடி. ஏய், கேக் சூப்பராக இருக்குடி. ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்தா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்தாங்கண்ணா. என்ன குளிருதாடி? ஆமாப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கிளம்பிடலாம். சரிடி. ஏய் சூப்பர் ரம்யா, உனக்கு கேக் வாங்கணும்னு எப்படி தோணுச்சு? பர்த்டேனா யூஸ்வலா எல்லாரும் கேக் தானப்பா வாங்குவாங்க, அதான் நானும் வாங்கினேன். எனக்கு அது தோணவே இல்லை பாத்தியா? அவ எவ்வளோ சந்தோஷப்பட்டா தெரியுமா? அவளை பாத்தியா? நீ அதை பார்த்துருக்கணும். எவ்வளோ அவள் சந்தோஷப்பட்டா தெரியுமா? சின்ன குழந்தை மாதிரி கேக்கெலாம் வெட்டி கிரீமில் எடுத்து மூஞ்சில் பூசிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டா தெரியுமா? அவளை இப்படி பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அவ உன்னை ஆபீஸ்ல மதிக்கவே மாட்டா, மேனேஜர் கிட்ட உன்னை போட்டு போட்டு கொடுப்பா. ஆனா அவ சந்தோஷப்படுறான்னு நீங்களும் சந்தோஷப்படுறீங்க. அவனே ஏண்டி பாக்குறா? நான் ஏன் அவனை பார்க்க போறேன்? சொல்லு. என்ன இவ்ளோ சொல்லியும் நீங்க சிரிக்கிறீங்க? உங்களுக்கு வேற ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியும் இருக்க சான்ஸ் இல்லையே. ஆனா ஏதோ இருக்கு, உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு. என்ன இருக்கு என்கிட்ட சச்சா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரம்யா, சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒண்ணு இருக்கு தானே, சொல்லுங்க. கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு. சரி விடுப்பா, அதை விடு. இல்லைன்னு சொல்றல, அதை விடு ரம்யா, தயவுசெய்து அதை விடு ரம்யா. இல்லை, எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை இல்லை நான் சொல்றல, விடுப்பா. சட்டையெல்லாம் கசிக்காதப்பா, விடுப்பா. எல்லாரும் பார்க்குறாங்க, விடு விடு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சட்டையெல்லாம் பிடிக்காதப்பா, விடுப்பா விடுப்பா. இல்லை இல்லை இல்லை, விட்டுரு விட்டுரு. நான் சொல்றல, எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது, விட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா. ஐயோ ஐயோ, விடுப்பா விடுப்பா. ஏன் பாடி பண்ற பப்ளிக்ல? எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. செல்வா, இங்க வாடா. என்ன இவ கூப்பிடுறா? எது கூப்பிட்றா தெரியலையே. சரி, வாங்க என்னன்னு கேட்கலாம். சரி வா. பார்த்து வா, கையை கொடு. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட என்னங்க தனியா பேசணும்? பேசணும். சரி வாங்க.
பார்க்காம உன் குரல கேட்காம என் மனசு முழுசாவே தேடுதடி. ஓ போற வழியெல்லாம் அழகி நீதானடி. உன்னை நினைச்சா ஏதோ ஆகுதடி. விழியே அடி என்ன பாரடி அழகே என் நெஞ்சம் நீயடி. ஓ உன்னை பார்க்காம உன் குரலை கேட்காம என் மனசு முழுசாவே தேடுதடி. ஓ உன் முகம் காண நான் வெகு தூரம் இருந்தாலுமே வருவேனடி. உன் இதழோரம் இன்னும் சிரிப்பால என வாட்டி வதச்சாயடி. கடலோரம் உன் கூட கை கோர்த்து கடப்பேனடி. உன் விழியோரம் விழு நீர உயிராக நினைப்பேனடி. உன்னை பார்க்காம உன் குரல கேட்காம நாய எல்லாத்தையும் மறந்துட்டியேடா. சரி, இப்போ உன்கிட்ட ஒரு சத்தியம் கேட்குறேன். சரி சொல்லு. அதையாச்சும் கேட்பியா? ம் உன் பொண்டாட்டியை மட்டும் கைவிட்டுறாத. ஆமாம், கேள்விப்பட்டேன் உன் ஒய்ஃப் ரொம்ப நல்லவளாமா. உன்னையும் குழந்தையும் நல்லா பாசமாக பார்த்துக்கிறாங்களாமே. அவளை மட்டும் கைவிட்டுறாத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? நான் என்ன உன்ன மாதிரியா? நம்ம ஆசையா வீட்டுக்கு ஒரு மீன் தொட்டி வாங்குறோம். அதை வீட்டில் எடுத்து வச்சு நல்லா பார்த்துப்போம். நம்மளே அறியாமல் நம்ம கைப்பட்டு கீழே விழுந்து உடஞ்சிடும். நம்ம உயிருக்கு துடிக்கிற மீனை பார்க்குறதா இல்லை கண்ணாடி பார்க்குறதா? என்னால் அந்த மீனை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அது மாதிரி தான் என் காதல். உன் ஒய்ஃபை மட்டும் கைவிட்டுறாத. உன் ஒய்ஃப்க்கு மட்டும் உண்மையாயிரு. சரி வா போவோம். வா. பிசாசு பிசாசு 4 மணிக்கு ஏண்டி பேய் மாதிரி பயங்காட்டுற?
நான் பேயலாம் இல்லைங்க, உங்க பொண்டாட்டிங்க. ரெண்டு ஒன்று தாண்டி. ஏங்க ம் என்னங்க எப்பங்க சம்பளம் வரும்? ஏண்டி காலையில 5 மணிக்கு உங்க அப்பா மட்டும் பேங்க்ல சம்பளம் போடுவாங்க. எங்க அப்பாவை பத்தி பேசணும்னா உங்களுக்கு உறக்கம் வராத. இப்ப நல்லாவே வருது. ஏங்க என்னங்க ஏங்க ஏங்க சொல்லுடி. சம்பளம் வந்தா நம்ம சரவணா ஸ்டோர் போயிட்டு வரலாங்களா? நான் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டே வீட்டுல தூங்குறேன்டி. ஆளை விடுறி. ஏங்க ஏங்க கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம். சரிக்கா புக்கா ஆமா 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 அது என்னுடைய பேக் பேக்ல இருக்கு. எனக்கு இப்போ உங்களுடைய உதவி தேவை. என் பேக் பேக்ல இருந்து கொஞ்சம் சிகப்பு கலர் புக் எடுத்து தரீங்களா? நான் புஜ்ஜி இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் ஆமாப்பா, பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. இந்த புத்தகத்துல எது பெரிய சிகப்பு புத்தகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க என்னடி? காஃபி போட்டுமா டீ போட்டுமா? ஏதாவது ஒண்ணு போடு. எப்படி வந்தது பாத்தியா? ரொம்ப நன்றி. ஏங்க என்னங்க இது பேர் என்ன? சக்கரை கம்மியா போடவா இல்ல அதிகமா போடவா? Big red chicken. சக்கரை இல்லாமலே போடுறி. ஒரு பெரிய சிகப்பு கோழி குஞ்சுன்னு வர சவுண்ட் கொஞ்சம் வை. இந்த book இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா நான் உனக்கு தமிழ்ல சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு என்னங்க சிகப்பு என்னடி? மயில ஒரு சின்ன ஆவின் பால்ல போட்டுமா இல்ல ஆரோக்கிய பால்ல போட்டுமா? கள்ளிப்பால்ல போடு. அப்படியே போட்டு உங்க அப்பனுக்கு ஒரு 4 டம்ளர் கொண்டு குடுறி. மனுஷன டிவி கூட பார்க்க விடாம. சிகப்பால ஓட முடியாது. அது ரொம்ப சின்னதா இருந்ததுனால நண்பர்கள் தன்னை மிதிச்சிடுவாங்களோன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தது. அப்பா அப்பா இங்க பாருப்பா. என்னப்பா ரொம்ப சோகமா இருக்கீங்க? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா உன்னை பத்தி தான் எனக்கு தெரியும்ல, சொல்லுப்பா. என்னன்னு சொல்லுப்பா. இல்லம்மா விடு. அப்பா பாத்தியா, என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்ற. இல்லம்மா, அம்மா வந்து காலையில இருந்த சம்பளத்தை பத்தி கேட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. அப்பாவுக்கு சம்பளம் வந்தாதான் எதனா பண்ண முடியும். அப்பா விடுப்பா, இதுக்கெல்லாம் போய் சோகமா இருக்கீங்க. விடுப்பா, அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சரி சாப்பிட்றியாப்பா? இல்லம்மோ வேணாமோ. அப்பா நான் தான் சொல்றேன்ல சாப்பிடுங்கன்னு. இல்ல வேணாம். அம்மா அப்பாக்கு டிஃபன் எடுத்துட்டு வாமா. இருடி வரேன். ஐ உளுந்த வடை. ஐ எனக்கு. கையடி. இது அப்பாவுக்கு. அது என்ன, இந்த வடை மட்டும் அப்பாவுக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு உங்களுக்கு சம்பள நாள் இல்ல, அதனாலதான். ஓ சம்பள நாளெல்லாம் மெதுவடைலாம் சுட்டு கொடுப்பீங்க. ஓ சட்னிலாம் கூட ஸ்பெஷலா? சம்பளம் இல்லைன்னா கண்டுக்க மாட்டீங்க. எனக்கு இந்த வடை வேணாம். இந்த அம்மா நீயே சாப்பிடு. ஏங்க
தொலைச்சிருவேன். என்னங்க, நான் சம்பளத்துக்காக சொல்லலைங்க. நாம் லவ் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா வீட்டில் ஒத்துக்கலைங்க. என்னம்மா? அங்க பாத்தியா, காலையிலே முட்டிக்கு போகுது. ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு நான் உங்களை நம்பி தாங்க வந்தேன். நீங்கள் என்னை லவ் பண்ணும்போது ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேனா? ஆமாம்மா, தீபாவளி அதுவும் எங்க வீட்டுல பெருசா தான் நடக்க போது போல. ராணி மாதிரி இல்லைனா கூட பரவாயில்லைங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி வச்சு காப்பாத்தினா போதுங்க. அங்க பாத்தியா என்னெல்லாம் பண்ணா. இப்ப பாரு, பிச்சைக்காரி நிலைமையில நிக்கிறான். அழுக்கு நைட்டிய போட்டுக்கிட்டு. அவன் பாரு இப்படி இருக்கான், மாப்பிள்ள மாதிரி. நான் எனக்காக கூட கேட்கலிங்க. நம்ம அம்மா ஸ்கூலை விட்டு வந்து எப்பமா தீபாவளின்னு கேட்குறா. காலையில் டெய்லியும் காலண்டரை கிழிச்சு பார்த்துட்டு எப்போ தீபாவளின்னு என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணுறா. நாளைக்கு தீபாவளிய வச்சுக்கிட்டு இன்னும் எதுவுமே வாங்கல. விடுமா, அவங்கள பத்தி நமக்கு எதுக்கு? நம்ம கிளம்பியாச்சு, ஜாலியா சரவணா போறோம், பர்ச்சேஸ் பண்றோம். இனில இருந்து நம்ம தான் இந்த ஏரியால கெத்து காட்டுறோம். முதல்ல போறோம், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நைட்டு வீட்டுக்கு வரோம். டிவியில் பார்த்துட்டு அம்மா அந்த ட்ரெஸ் வேணும் இந்த ட்ரெஸ் வேணும்னு கேட்குறா. நம்ம அம்மா பாவங்க. நம்ம பாப்பாவை நினச்சி பார்த்தீங்கன்னா அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க இருக்கா? நான் அதுக்காக மட்டும்தாங்க கேட்குறேன். என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு தளபதி படத்தை பார்க்குறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். தீபாவளி நமக்கு தான். நான் சொல்கிறத கேளுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறது, ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஆஃபீஸ் போகிறது எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான். நீ கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ். என்னங்க? ஆஹா, நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மேலே பாசம் வந்துருச்சு போல தெரியுதே. இருக்காதா பின்ன? கண்டிப்பாக நம்ம பொண்டாட்டி ஒரு பிளைன் கிஸ் கொடுப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்க வேண்டியதுதான். அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக்கை போடுவான். என்ன அப்படியே நிற்கிறா? கமான் கமான், வா வா. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா சம்பளம் போட்டுருவாங்கல்ல? அடி போடி இவள.
என்னையா ஃபைல் பண்ணியிருக்க? சாரி சார். ஒன்று கூட சரியில்லை. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். மன்னிச்சிடுங்க சார், இனிமேல் கரெக்டாக பண்ணிடுறேன் சார். வெயிட் பண்ணுமா, நம்ம கேண்டீன் போகலாம். சரியா சார் என்னையா? இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன் சார். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த அவ்வளோதான். கிளம்பிய கண் முன்னாடி நிற்காத. செம்மையா இருக்கானே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரம்யா ஃபைலை காட்டு. ஒரு நிமிஷம் இரு. தீபாவளிக்கு பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டியாடி? அதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்து பாருடி. ஜாலி தான். போச்சு போச்சு மாட்ட போற. ஹே வந்துட்டான்டி. தீபாவளி அதுமா சேலரி கூட போடல. பொண்டாடிக்கிட்ட வாசமா மாட்ட போறான்டி. ம். ஹாய் மச்சி. குட் மார்னிங் சார். வந்ததே லேட்டு, இதில் இது வேறையா? ஐடி கார்டு எங்க? சார் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். ஃபைலாவது பண்ணியா இல்லையா? பண்ணியிருக்கேன் சார். எடுத்துட்டு வாங்க சார். போய் எடுத்துட்டு வா போ. ரம்யா ரூம் போடலாமா? பிஞ்சிரும் உனக்கு. ஹேய் ரம்யா, ஹேய் என்ன? நேத்து ஒரு ஃபைல் கொடுத்தனே, பண்ணிட்டியா? எந்த ஃபைலு? ச்சே, அதான் நீ ஃபோன்ல சொன்ன அந்த ஃபைல். ஓ அதுவா? பண்ணிட்டேன். இருங்க தரேன். எடுத்து. ஹே, என் இடத்துல உனக்கு என்ன வேலை? ஹெல்ப் பண்றா மச்சி. ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்றா. தொலைச்சிருவேன் போடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ். ஏய் தேடுப்பா. இருங்க வெயிட் பண்ணுங்க. தேடிட்டு தானே இருக்கேன். இருங்க. தீபாவளிக்கு என்ன பிளான்மா? சாப்பிட்டு தூங்குறது தான் சார் பிளானு. பராசக்தி படத்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். சரியா? சார் அதெல்லாம் பழைய படம் சார். அட என்னதான் டிவி மொபைல்னு வந்தாலும் மொட்டை மாடியில் காற்றை வாங்கிட்டு பேப்பர் பார்க்குற சுகமே தனி சுகம்தான்ப்பா. ஏய் அவர் வேற பாக்குறாரு. சீக்கிரம் கொடுப்பா. சீக்கிரம். கிடைச்சிருச்சு. இந்தா. என் செல்லம். என்னம்மா வெளி உலகமே தெரியாம இருக்க? புது படமா? சிவகார்த்திகேயன் நடிச்ச படம். நம்ம 2 பேரும் போலாமா? என் புருஷன் திட்டுவாரு சார். அதை விடுமா, நம்ம 2 பேரும் நைட் ஷோ போலாம். சார் என்ன செல்லும் சொல்லாம வந்து ஃபைல் நீட்டுற? பாருங்க சார். ஃபைல் நீயா பண்ண செல்வம்? ஆமா சார். நைட் ஃபுல்லா உட்காந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். பர்ஃபெக்டா இருக்கு. இந்த மாதிரி நீ பண்ண மாட்டியே. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரே. ரம்யா பண்ணதா? ஓகே, எனிவே குட் ஜாப் செல்வம். தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம டிக்கெட் புக் பண்றோம். நைட் ஷோ படத்துக்கு போறோம். சரியா? உங்க புருஷன் தூங்கின பிறகு போயிடலாம். ஓகேவா? என்னையா இன்னும் நீ போலையா? இல்ல சார், தீபாவளி வரப்போகுது. நம்ம சேலரி மேட்டர். கண்டிப்பா செல்வம். கண்டிப்பா ஈவினிங்குள்ள அனுப்பி விட்டுரும். சரியா? ஓகே சார். போ. இங்க பாருமா,
நீ கரெக்டாக 9:30க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணு. நம்ம 2 பேரும் படத்துக்கு போயிடலாம். என்னாச்சு? ஓகே, இங்கே பாருங்களேன், நான் ஒரு கோடிங் போட்டிருக்கேன். இத பாருங்க. ஏய் இதில் எப்படி பண்ண? ஹலோ, நாங்களும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். பெரிய ஆள் தான். இரு நான் பார்க்குறேன். தலை வலிக்குது. காஃபி சாப்பிட்றியா? நல்லா தான் இருக்கும். சரி வா கேன்டீன் போகலாம். கேண்டீன் வேணாம், இருங்க இங்கே சாப்பிடலாம். இங்கே யார் கொண்டு தருவா? அதான் பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்ல, நம்ம கிஷோரா? அவனே தான். அவனை தான் காலையில் நான் திட்டி விட்டேனே. இப்ப பாரு கிஷோர். ஏய் கிஷோர், சொல்லு ரம்யா. தலை வலிக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா? லூசாடா நீ? தலை வலிக்குது சொல்ற, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறியா ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா கேட்டுட்டு இருக்க. காஃபி மட்டும் போதும், காஃபி மட்டும் வாங்கிட்டு வரியா? 2 காஃபி வேணுமா இல்ல 2000 காஃபி வேணுமா? 2 போதும், காஃபி மட்டும் வாங்கிட்டு வா. டேய் டேய் காசுடா. ஐயோ வாங்காம போயிட்டானே. நல்ல ஆளு போ. இதை பார், நான் பண்ணுறேன், விடு நான் பண்ணுறேன். ஓகே ரம்யா இந்தாங்க. சரி ஓகே நீ போ. நல்ல ஆள் தான். இவனை வச்ச லஞ்சையும் முடிச்சிடலாமா?
பண்ணிட்டு இருக்க? சாரிப்பா, என்னாச்சு? ஏன் நைட் ஃபுல்லா தூங்கலையா? ஐயோ, அதை ஏன்பா கேட்குற? காலையில் 5 மணிக்கு என் பொண்டாட்டி சம்பளம் தரச்சான்னு சொல்லி எழுப்பிட்டா. ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. இதுக்கா இப்படி தூங்காம இருக்க? அதை பற்றி பேசாதப்பா. சாப்பிடும் போதும் டிவி பார்க்கும்போதும் ஏன் வேலைக்கு கிளம்பும்போது கூட சம்பளத்தை பற்றி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா. அதான் ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. உன் ஒய்ஃப் சைடு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அவளாம் நல்லவதான்ப்பா. அவளை சொல்லி குத்தம் இல்லை. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். ஓகே. ரொம்ப வருஷம் வீட்டு விட்டு வந்திருக்கா. அவள் இந்த தீபாவளி தான் ரொம்ப எதிர்பார்க்குறா. ச்சே, என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏதோ ஆசைப்படுறா, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்கிறா. சம்பளம் வராமல் நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு, என்ன பண்ண போறனோ? சரி விடு, தீபாவளிக்கு அப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது பாத்துக்கலாம். நடக்கணும்னா சேலரி வரணும்ல. வந்துரும் விடு. விடியற் காலை 5 மணிக்கு டாஸ்மாக் கடையை திறக்க சொல்லி குடிகார சங்க தலைவர் பாட்டில் சேகர் கலெக்டருக்கு மனு. அடப்பாவிகளா, 12 மணிக்கு கடையை திறந்தே அட்டுழியம் தாங்க முடியல. இதுல 5 மணிக்கே திறந்தா நாடு நாசமா போயிரும்டா. சரி, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? சரி, அடுத்த நியூஸை பார்ப்போம். குன்னூர் எஸ்டேட்டில் அடடா, ஊட்டி மலை பிரதேசம் நல்ல நியூஸ் ஆச்சே, படிப்போம். குன்னூர் டி எஸ்டேட்டில் கரடி உர், அதை நேரில் பார்த்த பெண் டர். கரடி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அந்த பெண் கர். என்னடா நியூஸ் இது? டர்ரு உரு கர். சி, இதெல்லாம் நியூஸ் ஆடா? 7 வயது சிறுமி கல்பனா சாதனை. அப்பாடா, இப்பதான் ஒரு நல்ல நியூஸ் வருது. சரி, முழுசா படிப்போம். இன்ஸ்டாகிராமில் 50,000 ஃபாலோவர்ஸ் வைத்து 7 வயது சிறுமி கல்பனா சாதனை. அட பாவிகளா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ வைப்பது சாதனையா? அப்போ பரீட்சையில் பாஸ் மார்க் எடுத்து தங்கப்பதக்கம் வாங்குறதெல்லாம் இப்போ சாதனை இல்லையா? தங்கள் குழந்தை தினமும் பள்ளிக்கூடம் போகாமல் 10 ரீல்ஸ் போடுவதை பெருமையாக நினைக்கும் பெற்றோர்கள். நாடே நாசமா போச்சுடா. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகாம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறத பெருமையாக பெற்றோர் நினைக்கிறாங்க. சே, நியூஸ் படிக்கிற ஆசையே போச்சுடா. இந்தாங்க சார். தேங்க்ஸ்பா. என்ன செல்வம் நீ கொண்டு வந்திருக்க டீ? எல்லாம் உங்க மேல ஒரு பாசம் தான் சார். இந்த அளவுக்குலாம் அவன் பாசமா இருக்க மாட்டானே. இவன் அப்படி செய்ய மாட்டானே. ஓகே. என்ன ரம்யாவோட ஃபைல் என்னாச்சு? இங்கே தானே இருக்கு, எடுத்துட்டு போ. தேங்க்ஸுங்க. பயந்தாண்டி.
சந்தோஷம்மா. நாளைக்கு தீபாவளி, என்னம்மா பிளானு? எதுவும் இல்லப்பா. ஏம்மா இப்படி சோகமா பேசுற? எங்க வீட்டுக்காருக்கு சம்பளமே போடலப்பா. என்னம்மா சொல்ற? விடிஞ்சா தீபாவளி, இன்னுமா சேலரி போடல? பொட்டப்பள்ளியை வச்சுட்டு என்னம்மா பண்ண போற? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லப்பா, எதுவும் வேணாம். எங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு கண்டிப்பா சேலரி போட்டுருவாங்க. நான் பாத்துக்கிறேன்பா. சரிம்மா, கவலைப்படாதம்மா. கண்டிப்பா உங்க வீட்டுக்காருக்கு சம்பளம் வந்துடும். நீ படி மட்டும் பார்த்து இறங்குமா. சரிங்கப்பா. வீட்டு வேலை நிறைய இருக்கு, நானும் கிளம்ப. சரிம்மா, வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா. அட பாவமே, எல்லா பொம்பளைகளும் தீபாவளி அதுவுமா துணிமணி எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் மனசுல இத்தனை சோகத்தை சுமந்துட்டு போகுதே. கடவுளே, இந்த தீபாவளிக்கு அப்புறமாவது இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சார், என்ன செல்வம் நீ கொண்டு வந்திருக்க? ஆபீஸ் போய் எங்க போயிட்டான்? சார் அவன் டீ கடை வரைக்கும் தம் போட போயிருக்கான் சார். எது தம் போட போயிருக்கானா? ஆமா சார், உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன் சார். இவன் இப்படி செய்யற ஆள் கிடையாது. இவன் எதுக்கு நம்மளை ஓவரா கவனிக்கிறான்? விஷத்தை கிசத்தை கலந்துட்டானா? சம்பளம் வரண்டதுக்காக இதெல்லாம் பண்றானா? இவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது. இதெல்லாம் ஏன் இப்படி செய்கிறான்? ஓகே செல்வம், தேங்க்ஸ். நீ போய் வேலையை பார்ப்பா. சரிங்க சார். அம்மு, ஏண்டி ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க? அம்மா, என்ன கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விடுமா? ஏண்டி அதுக்காண்டி இப்படியே கழிச்சு போட்டு வச்சிருப்ப? அம்மா நல்லா பாருமா, அது என் ட்ரெஸ் இல்லம்மா, அப்பாதுமா. அப்பா ட்ரெஸ்ஸா? மனுஷனை தூங்க விடாம பண்ணிட்டுமே. டீ கேட்டாரு, அதுவும் நான் கேட்ட கேள்வியில குடிக்காம போயிட்டாரு. காலையில டிஃபனும் சாப்பிடாம கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு. வேலைக்கு போகும்போதும் நமக்காக நின்னாரு. நான் சம்பளத்தை கேட்கவும் மனுஷன் நிற்காம போயிட்டாரு. ஆபீஸில் அந்த மனுஷன் என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ ஒண்ணுமே தெரியலையே.
சாப்பிடலாமாடி? ஓகேம்மா. பாரு அவன் போடுறான் பாரு சீனு. அந்த கிஷோர் ஏன்டி எல்லார்ட்டையும் மொக்க வாங்குறான்? செல்வம், சொல்லு ரம்யா. கம். இவ என்ன சொல்றா கேளுங்களேன். என்ன இவட்ட கூட தான் கொடுத்து விட்ருக்கா? சொல்லம்பா. அவனை ஏன்டி நீ கூப்பிட்ட? அம்மு வாடி. இருமா, கிளம்பிட்டேம்மா. அப்புறம் கிண்டர் ஜாய் வாங்கி தர மாட்டேன்டி. வந்துட்டேன். வா போலாம். எல்லாமே வாங்கியாச்சு. இன்னும் வாங்கலன்ட்டு இருக்கு. எல்லாமே உள்ள இருக்கு. அப்புறம் என்ன இன்னும்? இல்லம்மா, நிறைய வாங்கணும்ல, அதனாலதான் மறந்துச்சு. ஓகேவா? சரியா? சாயந்தரமா இது பண்ணிக்கலாம். சாயந்தரமா பாத்துக்கலாம். அக்கா, என்னம்மா வேணும்? காப்பி தூள் இருக்கா? காப்பி தூள் இருக்குமா? சன்ரைஸ் 10 ரூபாய் இருக்கு. சன்ரைஸ் 5 பாக்கெட் கொடுங்கக்கா. சரிம்மா. வேற என்ன வேணுமா? சக்கரை ஒரு 1/2 கிலோக்கா. சக்கரை 1/2 கிலோவா? வேறம்மா? வேற தக்காளி ஒரு 1/2 கிலோ கொடுங்கக்கா. தக்காளி 1/2 கிலோவா? ஆமா. வேறம்மா? வெங்காயம் ஒரு 20 ரூபாய்க்கு. வெங்காயம் வேறம்மா? ஒரு 5 முட்டை மட்டும் கொடுங்கக்கா. முட்டை 5? ஆமாங்கக்கா. வேற என்னம்மா? அவ்வளோதாங்க்கா. எவ்வளோ காய்ச்சி? இதோ கணக்கு போடுறேம்மா. வெங்காயம், தக்காளி, காப்பி தூள், சக்கரை 166 ரூபாய் ஆச்சுமா. நாளைக்கு தரேங்க்கா. என்னடி சொல்கிற? பழைய பாக்கியே இவ்வளோ இருக்கம்மா. எங்கள் வீட்டுக்காருக்குன்னு சம்பளம் போடலக்கா. விடிஞ்சா தீபாவளி, இன்னுமா சம்பளம் போடல? 560 ரூபா பாக்கி இருக்குடி. இன்னைக்கு 166 ரூபாய் ஆகுது. சீரியஸாவே சம்பளம் போடலக்கா. ஒரே குழந்தை, பொம்பளை பிள்ளை வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு தான் கொடுக்குறேன். சரியா? நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துருமா. இந்தாம்மா. வாடி போலாம். அம்மா, கிண்டர் ஜாய்மா. அம்மா, நம்ம சீக்கிரமாவே வாங்கியாச்சு. ஆமா, எல்லாமே வாங்கியாச்சு. அம்மா, எனக்கு கிண்டர் ஜாய் வாங்கிதாம்மா. நீ வேற ஏண்டி? அம்மா ப்ளீஸ்மா. இன்னும் உங்க அப்பாவுக்கு சம்பளமே போடலடி. ப்ளீஸ்மா. நீ வேற கம்முன்னு வாடி. நாம பார்த்துக்கலாம். ஜாலியா இருந்துச்சுமா. நாம பார்த்துக்கலாம் இனிமே. ஓகேவா? சீக்கிரம் போலாம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார். ஐயோ இவனா? இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. சார், ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பீங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க சார். சென்னை வெயிலுக்கே ஐஸா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் தான் சார். நீ என்ன ஐஸ் வச்சாலும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் சம்பளம். சார், நான் சம்பளத்துக்காக மட்டுமா சார் வேலை பார்க்குறேன்? நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காகத்தான் சார் வேலை பார்க்குறேன். எடுத்துக்கோங்க சார். சரிங்க சார், எனக்கு கம்பெனி வேலைகள் நிறையா இருக்கு, நான் கிளம்புறேன் சார். பையபுல ரொம்ப பயங்கரமா நடிச்சு தள்ளுறானே. மோனிகா, அம்மா அங்க பாருமா, ஜீவிதா ஆண்டி. லவ் யூ மோனிகா, பேபி மா மோனிகா. ஜீவிதா ஆண்டி, ஆண்டி கூப்பிடுறாங்கம்மா.
ஆ சொல்லுங்கக்கா. என்னடி கூப்பிடுறேன் உம்பாட்டுக்கு போற? ஏண்டி அத்தனை வாட்டி கூப்பிடுறேன் உனக்கு கேட்கலையா? எவ்வளோ நேரம் கூப்பிடுறேன் நானு, உம்பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அக்கா சீரியஸாவே கேட்கலிங்கக்கா. ஏய் என்னடி சொல்ற? இவ்வளோ கிட்டக்க இருந்து கூப்பிடுறேன் கேட்கலன்ற. சரி அதை விடுறி. என்ன இப்படியே சுத்திட்டு இருக்க? இங்க பாரு, தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லக்கா. இங்க பாரு, எல்லாமே வாங்கிட்டேன். பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு, மித்துனுக்கும் எல்லாம் வாங்கியாச்சு. டிஷர்ட்டு ஷர்ட்டு எல்லாமே வாங்கியாச்சு. பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்லீப்பர் எல்லாமே வாங்கியாச்சு. தீபாவளிக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்கிட்டு அண்ணாக்கு ஃபோன் பண்ணதுமே 50,000 ரூபாய் பில்லுன்னு உடனே போட்டாரு. சரி என்ன நீ இன்னும் எதுவுமே வாங்காம இருக்க? இன்னும் எங்க வீட்டுக்காருக்கு சம்பளமே போடலக்கா. ஏய் என்னடி சொல்ற? நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு இன்னும் சம்பளம் போடலங்கிற? அப்படி என்ன கம்பெனில தான் வேலை செய்யறாரோ? என்னடி கம்பெனி முதல்ல அது? நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு இன்னுமும்மா சம்பளம் போடாம இருப்பாங்க? அக்கா அவருக்கு சீரியஸாவே போடலக்கா. நம்பிக்கையே இல்லை போடி. இப்படி எல்லாமே கம்பெனி இருக்கும். என்னடி குழந்தைய வச்சிருக்க, அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? இப்படி இருந்தா எப்படி அது? அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படாதா மற்றவங்களை பார்த்து? ஏய் சொல்லுடி, ஏதாவது சொல்லுடி. இருக்கிறது ஏதாவது வச்சாவது பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுறி. நாளைக்கு எல்லாரும் வெடிப்பாங்க, புள்ள வேடிக்கை பார்த்து மனசு கஷ்டப்படாது? அவளுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணோம்ல. போடி, இந்த மாதிரிலாம் பண்ணாதடி. சரி விடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு வீட்டில். சரியா? சரி நான் வரேன். அம்மா அவ வேற தொல்லை பண்ணிட்டே இருக்கா, நிக்க விட மாட்டா. சரியா? சரி பாரு. என்ன ஆளுடி இவ? வாமா நம்ம வேலைய பாப்போம் வா. அவளை பார்த்தல எப்படி அவளை மொக்க பண்ணன்னு. சரிம்மா சரிம்மா. அவளால எதுவுமே பேச முடியல பத்தியா? ஓகே ஓகேம்மா. சீக்கிரமா வாமா, தலைவர் படம் போட போறாங்க. தலைவர் படம்லாம் வேண்டாம், தளபதி படம் தான் போட போறேன். சார் விடிஞ்சா தீபாவளி ஈஸியா ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணியிருக்கேன். பசங்களாம் பார்ட்டி கேட்குறாங்க சார். ஏன் சார் பேச்சுலர் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறீங்க? சம்பளம் எப்போ சார் வரும்? கண்டிப்பா கிஷோர், இன்னைக்கு ஈவினிங்குள்ள உனக்கு சேலரி கிரெடிட் ஆயிடும். ஓகேவா? சார் நான் உனக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுமா. இன்னைக்குள்ள salary கிரெடிட் ஆயிடுமா? கொஞ்சம் கிரிட்டிக்கல் தாம்மா. செல்வம். சார் சொல்லுங்க சார். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா. ஹே அது என்னோடது. இருக்கட்டும். செல்வம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தண்ணி கொண்டு வாப்பா. சார் சார் தேங்க்ஸ்மா. ரம்யா, எனக்கு சேலரி கிரெடிட் ஆயிருச்சு. என்ன இவ்வளவு ஸ்பீடா ஓடுறாரு? என்னதான் இருந்தாலும் இவனுக்கு நீங்க இவ்வளவு இடம் கொடுக்க கூடாது சார். பாரு salary வந்தவனே எப்படி விட்டுட்டு போயிட்டானே. இருந்தாலும் இவனுக்கு நீங்க இவ்வளவு இடம் கொடுக்க கூடாது சார். ஆமா, இவனுக்கு மட்டும் எப்படி சம்பளம் வந்தது? நான் தாம்மா போட்டேன். நீங்க தான் போட்டுட்டீங்களா? அவன் குடும்பஸ்தமா வீட்டில் சண்டை போட்டு லவ் மேரேஜ் பண்ணி குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு. அவன் ஃபேமிலி எப்படி கொண்டு வருதுன்னு தெரியாம தெரியுறாமா. ஆமா, இது உங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். காலையில ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது இருந்து உங்களுக்கு சேலரி போற வரைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பாத்தியாடி? அடா பாவி, என் அக்கௌண்ட்ல 300 ரூபா 400 ரூபா கம்மியாக உள்ளதுன்னா அதுக்கு காரணம் இவன் தானா? திருட்டு பயல. எதுக்கு இவன் மேல ஒரு கண்ணு வைப்போம். திருட்டு கம்முனாட்டி. ஏய் அல்லாதடி. நல்லா ஏமாத்திட்டல நீ போமா. ஏய் ஏய் அம்மா. ஏய் இல்லடி. டிவி திறந்தாவே வெறும் விளம்பரமா தான் போடுறாங்க. இந்த saree நல்லா இருக்கு. இவருக்கு சம்பளம் வந்துருச்சேன்னு தெரியல. ஹலோ சொல்லுடி. ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னது? பக்கத்து வீட்ல இருக்கிற பெருசு என்ன போய் சேர்ந்துருச்சா? ஏய் லூசே, அது இல்ல. சரி அப்புறம் வேற என்ன? இல்ல, சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒரு புது பட்டுப்புடவை வந்திருக்குதுங்க. எனக்கு ஆசையா இருக்கு.
உனக்கு மனசாட்சி இருக்காடி? நான் வேலைக்கு வந்து 4 மணி நேரம் தாண்டி ஆச்சு. அதுக்குள்ளே எப்படி சம்பளம் போடுவாங்க? உனக்கு உங்க அப்பா உங்க அம்மாக்குலாம் வேற வேலையே இல்லடி. உங்க அப்பட மாதிரி நீயும் ஒரு லூஸ் தாண்டி. ஒழுங்கு மரியாதை போட வேண்டி. உங்க பிளானா போட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? ஓஹோ, எல்லாத்தையுமே உங்க பிளானா போட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? குட் மார்னிங் நைட் நேரத்தில் குட் மார்னிங் சொல்கிறேன். ஒரு பெரிய குட் மார்னிங் சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே போகிறேன். சார் பணம் வருதா சார்? வரலைன்னா அவர் எடுத்து கொடுப்பாரு, டாட்டா போடலாம். இவராச்சும் கட்டிங் காசு கொடுப்பாரா? போகிறான் பாரு 10 பைசா மூஞ்சி. என்னடா அது? பணம் வர வேண்டிய டைமில் போய் கேன்சல் ஆகி போச்சு. மெசேஜ் வேறு வந்திருக்கு. என்னென்னு பார்ப்போம். ஐயோ கடவுளே, என்னடா அது? பணம் வேறு டெபிட் ஆயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வருது. ஐயோ பணம் டெபிட் ஆயிருக்கு. ஐயோ என்னாச்சு நம்ம பணம்? கடவுளே. சார் சார் இங்கே கொஞ்சம் பாருங்க சார், பணம் வர மாட்டேங்குது சார். பணம் வரலையா? ஆமாம் சார். பணம் வரலைன்னா கையை விட்டு பாரு. கையை விட்டா? ஐயோ கை வலிக்குது சார். வலிக்கதாயா செய்யும், நல்லா கையை விடு. வரலைன்னா உடச்சி எடு. ஆமாய்யா, எடுத்துட்டு எல்லா பணத்தையும் இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் கொடு. நானும் ஏழைதாயா, எனக்கும் கொஞ்சம் கொடு. மிஷின் உடைக்கவா சார்? மிஷின் உடைச்சா போலீஸ் பிடிச்சிருவாங்க சார். பிடிப்பான், பிடிச்சி ஜெயிலில் போடுவான். அது மட்டும் இல்லை, நானும் கட்டுவான். போலீஸ் பிடிப்பாங்களா? ஆமாயா, என்னையா திருத்துன்னு பார்க்குற? சரி களி தின்றிருக்கியா? ஜெயில் களியா நல்லா இருக்கும். என் பொண்டாட்டி செய்கிறதோட அவங்க சூப்பராக செய்வாங்க. களி சாப்பிடணுமா சார்? என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் சார் புரிஞ்சுக்கோங்க சார். களிக்கும் கருவாடு வேற கொடுப்பாங்க ஐயா. நல்லா நக்கி நக்கி சாப்பிட்டு ஜெயிலே இரு, ஜெயிலே இரு. விடிஞ்ச தீபாவளி சார், குழந்தைக்கு பட்டாசு வாங்கணும் சார். வீட்டில் வேற பொண்டாட்டி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா சம்பளத்தை சார். ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். நீங்களே வந்து எடுக்க சொல்லிட்டு நீங்களே போலீஸ் பிடிக்கணும்னு சொல்றீங்களா? எப்படி சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். வந்தமா போனமா காசு எடுத்தமா, காசு வரலைன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணு, இல்லைன்னா பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டுட்டு என்னிட்ட சொல்லிட்டு இருக்க காசு வரல காசு வரலன்னு. எனக்கு கட்டிங் பத்தல, எவ்வளோ நேரம் தடவிக்கிட்டே இருப்ப? சீக்கிரம் ஐயா, போட்ட தரக்கே இறங்கி போச்சியா உன்னால. ஏன் சார் இப்படி பண்றீங்க? கஷ்டமா இருக்கு சார். ச்சே. போயா, பாத்துட்டே நிக்காம போயான்னு சொல்றேன்ல. நானே நிக்க முடியாம நிக்கிறேன். போவாடா, பாத்துக்கிட்டே நிக்க. போயா போயா, நல்லா எவ்வளவு பேரை பாத்துருக்க. என்ன பண்ண போறேனே தெரியலையே. ச்சே. ஹலோ, சொல்லுப்பா. என்னங்க சம்பளம் வந்துருச்சாங்க? அத பத்தி ஏன்பா கேக்குற? நான் வீட்டுக்கு வந்து நேர்ல பேசுறேன். அப்ப இன்னும் வரலையா?
ஹலோ சொல்லுடி. சம்பளம் வந்துருச்சாங்க? ஏடி அதே வேலை கேட்டு தொந்தரவு பண்ணி வாடி. மனுஷனை புரிஞ்சுக்க மாட்டியா? அப்ப இன்னும் சம்பளம் வரலையா? வரலையா மவளே? இன்னொரு டைம் அதை பத்தி பேசணும் கொன்றுண்டி. அப்ப இந்த வாட்டி தீபாவளி கொண்டாட முடியாதா? நீ நடி சொல்ற மவளே வந்தாடி உன்னை அப்படியே கழுத்துல வச்சு கொன்றுண்டி. போட வேடி. குடிச்சிருக்கியா நீ? லைட்டா. ஏய் ப்ளீஸ் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரையா? இந்தா குடிச்சு தொலை. தேங்க்யூ. சம்பளம் என்னாச்சு? அது போச்சு. எப்படி போச்சு? அதுவா, சம்பளம் போட்டாங்கன்னு ஏடிஎம் போனேன்னா மிஷின்ல காரை போட்டு மிஷின்ல பின்ன போட்டு அம்பார் அப்படியே கிர்ன்னு சுத்துது. அப்புறம் பார்த்தா காசு போச்சு. என்ன கதை சொல்ற நீ? ஒரு வாரம் ஆகும். என்ன கதை விடுறியா? ஏய் சட்டை ஒரு ப்ளீஸ் ப்ளீஸ் புது சட்டை ப்ளீஸ் கசகாதரி விடுறி ப்ளீஸ். உன் ஆபீஸ்ல வேலை செய்யற ரம்யாவுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து நாடகம் ஆடுறியா? ஏய் அவளை பத்தி தப்பா பேசாத. அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சினாலதான் ஸ்டேட்டஸ்ல போட்டோ வச்சியா? அவளை பத்தி பேசாதன்னு சொல்றல்லடி. எப்ப கட்டின பொண்டாட்டி கழுத்துல கைய வச்சியோ அப்ப தெரியுது அவளை எந்த இடத்துல வச்சிருக்கறன்னு. என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? அம்மா தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி மேல கை வைக்கிட்டு நீனா ஒரு ஆம்பளையடா? என்னடி சொன்ன? பாவி என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. பொண்டாட்டி பிள்ளையும் கொன்னுட்டேன். கொன்னுட்டியா? அட கொலகார பாவி, நீ நல்லா இருப்பியா? அச்சச்சோ அம்மா. அவளையும் போய் பார். அம்மு அம்மு. ஐயோ ஆமாப்பா. கொலகார பாவிடே. என்னடா பண்ணி வச்சிருக்க? பாவி அநியாயமா 2 ஜீவனை கொண்டு வச்சிருக்கேடா. உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? நீ கொடுக்குற 5-10 வச்சு குடும்பம் நடத்தலாடா. ஏன்டா இப்படி பண்ண? அந்த சின்ன பிள்ளையாச்சும் நினைச்சு பாத்தியாடா? அப்படி பண்ணும்போது என்ன கனவுகளா கண்டிருக்கும். உங்க கையால சோறு ஊட்டினியடா, உங்க கையால பால் சோறு ஊட்டினியடா. இப்படி கொண்டு தொலைச்சிட்டியடா கொலகார பாவி. எனக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா அதை கொண்டு தொலைச்சிட்டியடா. அப்பா அப்பான்னு பாசமா சோறு கொண்டு வந்து கொடுத்தா
அவளை கொல்றதுக்கு எப்பறம் மனசு வந்துச்சு? குடிச்சிட்டு இருக்கான்ப்பா, அவனை விடுங்கப்பா. அவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போனை கொடுங்க. இந்தம்மா. ஐயோ, கூப்பிடு. எந்த போலீஸாரா கூப்பிடு. ஹலோ, இன்ஸ்பெக்டருங்களா? உன்னை தொலைச்சு நான் பிட்பாக்கெட் அடிக்கிறேன். இல்ல ஏற்று ரமேஷ் பேசுறேன், சொல்லுமா. சார், நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? ஏதோ ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசணுமா சார்? கட்டி வச்சு வரியா? இல்லையா குடியா? சார், பாலு சாருங்களா? ஆமா, என்ன விஷயம்? சார், நான் கவிதா பேசுறேன் சார். கவிதா? எந்த கவிதா? அசோக் நகர் சார். அசோக் நகர் சார். சரி சொல்லு. அசோக் நகர்ல ஒரு சின்ன பிரச்சனை சார். என்ன தண்ணி போட்டு தகராறு பண்றாங்களா? என்ன சார், தண்ணி போட்டுலாம் தகராறு பண்ணல சார். என்ன சொல்லுங்க? ஒரு கொலை பண்ணிட்டாங்க சார். கொலையா? என்ன கொலை? ஐயோ, புருஷன் பொண்டாட்டி? பொண்டாட்டி. ஐயோ, என்ன சொல்ல விடுங்க சார். சொல்லு. ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்டாங்க சார். கொன்னுட்டானா? பொண்டாட்டி புள்ள 2 பேத்தையுமே கொன்னுட்டாங்க சார். 2 பேரையும் கொன்னுட்டானா? ஆமா சார். என்னமா சொல்ற? 2 பேத்தையும் கொன்னுட்டாங்க. என்ன ரெட்ட கொலையா? லொகேஷன் அனுப்புமா. சீக்கிரம் வாங்க சார். நான் லொகேஷன் அனுப்புறேன் சார். நானே கிளம்பி வர்றேன். யோ ஏட்டு, வண்டி ரெடி பண்ணியா? அப்பா இந்தாங்கப்பா, போனை பிடிங்க. போலீஸ்காரங்க வருவாங்க. நீங்க பயப்படாதீங்க. ஐயோ, எனக்கு மட்டும் பயப்படாதீங்க. கையெடு. இனி 2 பேரும் வருவாங்களாடா? இப்படி செதைச்சு வச்சிருக்கியடா? ஏண்டா இப்படி பண்ணி தொலைச்ச? அவ குடும்பத்தை விட்டுட்டு வந்து உன் காலை சுத்தியே வந்தாளடா. நீ கொடுக்குற 5க்கும் 10க்கும் இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தினாலே, உங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கிட்டாலே, ஏண்டா இப்படி பண்ணி தொலைச்ச? அநியாயமா கொண்டு தொலைச்சிட்டியடா. என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்க நீ? என்னடா மனுஷன்? அப்பா, அவனை விடுங்கப்பா. அவன் குடிச்சிட்டு இருக்கான். உங்களை தான் பண்ணிட பாருடா. அப்பாப்பா, போலீஸ்ப்பா. நான் தான். நீ என்ன ஃபோன் பண்ணியாமா? ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். நீ யாரு? நான் பக்கத்து வீட்டுக்காரங்க. அங்க பாருங்க சார். குடிச்சிட்டு இருப்பான் போல இருக்கு சார். ஒரே சண்டையா இருந்தது சார். சத்தம் கேட்டு நான் உள்ள வந்தேன் சார். வந்து பார்த்தா கொன்னுட்டு இருக்கான் சார் 2 பேத்தையும். அது அவன் வைஃப் சார். உயிர் இருக்கான் பாரியா? சார் 2 பேருக்கும் உயிர் இல்ல சார். யோ கையடியா? எல்லா கொலகார நாயே, கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் கொன்னுட்டு நீ எல்லாம் மனுஷனாடா? சும்மா விடாதீங்க சார் அவனெல்லாம். ஏட்டு கைப்படியா? போடா, உட்கார்றோம், முட்டி போடுறோம். ஏண்டா, கட்டின பொண்டாட்டிய கடைசி வரையும் வச்சு காப்பாத்துறவன் தாண்டா ஆம்பளை. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? தூக்குடா அந்த நாய. ஒரு பொண்ணோட மதிப்பு தெரியுமாடா? அதை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு உனக்கு கட்டி கொடுத்தா கொலை பண்ணுவியா? யோ, அந்த பொண்ணை பத்தி தெரியுமாயா? ரொம்ப நல்ல பொண்ணு சார். இருக்கிற இடம் தெரியாது சார். இவனை காதலிச்சு இவனே நம்பி வந்த பொண்ணு சார். அந்த பொண்ணு இருக்க இடமே தெரியாது சார். ஏண்டா, ஒரு அப்பாவி பொண்ணு கொலை பண்ணிருக்கேடா. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கட்டி கொடுத்தா நீங்க கொலை பண்ணிடலாம் ராஸ்கல். இது பெரிய குடும்ப வாழ்க்கையை தான் பார்த்திருப்ப. ஜெயில் வாழ்க்கையை பார்த்திருக்கேடா? இனிமே உன் வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில் சோர்தாடா. அடிச்சு தூக்கியா இவனை? அடிச்சு தூக்கியா? சார் விடுங்க சார், என் பொண்ணு. குடி போங்க சார், குடி போங்க சார், குடி கொள்ளுங்க சார். சார் தூக்குல போடுங்க சார். அடிங்க சார் அவனை. நல்லா அடிங்க. எங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? நீ உயிரோட தான் இருக்கியா? அட பாவி, நான் செத்த மாதிரியா கனவு கண்டேன்? இல்ல, உன்னை கொன்னுட்டேன். என்ன கொன்னுட்டியா? ஆமா, உன்னையும் கொன்னுட்டேன், பாப்பாவையும் கொன்னுட்டேன். என்ன கொன்னுட்டு பாப்பாவையும் கொன்னுட்டியா? அடப்பாவி, அப்படி என்னடா கனவு? சரி இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்.
ஆமா, நான் நைட்டே கேட்கலாம்னு நினைச்சேன். சம்பளம் என்னாச்சு? அதை ஏண்டி கேட்குற? நேத்து சம்பளம் போட்டாங்கன்னு ஏடிஎம்க்கு வேகமா வண்டி எடுத்துட்டு போனேன். போயிட்டு மிஷின் விட்டு பார்த்தா டெபிட்னு ஏன் மெசேஜ் கூட வந்துருச்சுங்க பாரு. மெசேஜ் கூட வந்திருக்கு பாரு. அப்புறம் மிஷின்ல பணம் வரும்னு சொல்லிட்டு கை விட்டா பணம் வரல. பார்த்தா டெபிட் ஆயிருச்சு. செக்யூரிட்டி கூப்பிட்டு கேட்டேன். கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் தண்ணியை போட்டிருந்தான். மிஷினை உடச்சு எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது போயிட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டா அவன் 3 நாள் மேல ஆகும்னு சொல்றான். எனக்கு என்ன பண்றதே தெரியல. அப்புறம் ராஜேஷுக்கு கால் பண்ணிட்டு மச்சான் ஒரு 20,000 30,000 தான் குடுறா அப்படின்னு கேட்டேன். 1 ரூபா கூட இல்லைன்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டேன். ஒருத்த கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. சரி விடு விடு, அல்லாத. ஏடிஎம்ல இருக்கிற பணம் எங்க போகுது? 3 நாள் கழிச்சு வரப்போகுது. 3 நாள்ல வந்துடும் எனக்கும் தெரியும். விடிஞ்சா தீபாவளி. உனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். என்ன பண்றது? அக்கம் பக்கத்துல கேட்டா உங்க அப்பா அம்மா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னால சீர்ணிக்க முடியல. சரி ஃபீல் பண்ணாத, வா. இந்தாங்க, உங்க சம்பள பணத்தை விட அதிகமாவே இருக்கும். உன்னை போய் காலில இருந்து ரொம்ப தப்பு நினைச்சிட்டேடி. நீ கூட எல்லா பொண்ணுங்களும் மாதிரியும் காசு காசப்படுறனே. உன்னை தப்பா நினைச்சிட்டேடி. நீ தெய்வண்டி. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டனே. விடுங்க விடுங்க, நான் இருக்கேன். நீ எனக்கு சாமிடி. நான் இருக்கேங்க. என் அம்மாடி நீ.
உன்னுயிருக்கு ஆசைப்பட்டு உள்ளத்துக்குள் வந்தேனே, கிடைக்காத திரவியமய அன்பு பொக்கிஷத்தை தந்தேனே, மனசை எடுத்து கிட்ட மகராசி மாமலையும் தாண்டி வருவேண்டி, எப்போதும் உன்னுடன் நான் இருந்திடவே காத்து நின்று முள்ளில் மாட்டி அவனை தவிக்கிறனே, உனழகை பார்த்து ரசித்தேன், பசும் புல்லில் படுமுன் விரலுக்கு சொடுக்கு எடுத்து மகிழ்ந்தேன். உன்னுயிருக்கு ஆசைப்பட்டு உள்ளத்துக்குள் வந்தேனே, கிடைக்காத திரவியமய அன்பு பொக்கிஷத்தை தந்தேனே, மனசை எடுத்து கிட்ட மகராசி மாமலையும் தாண்டி வருவேண்டி, எப்போதும் உன்னுடன் நான் இருந்திடவே காத்து நின்று முள்ளில் மாட்டி அவனை தவிக்கிறனே. என்னங்க இந்த புது சட்டை எடுத்து போடுங்க. சட்டை நடி புது மாப்பிள்ளை மாதிரி எடுத்திருக்க. நீங்க எப்பவுமே புது மாப்பிள்ளை தாங்க. புது மாப்பிள்ளைன்னு சொன்னா புது மாப்பிள்ளை ஆயிடுவீங்களா? நான் எப்பவுமே புது மாப்பிள்ளை தான். ஐயோ பகலில்மா போங்க, பாப்பா இருக்கா. இப்ப வேணாம், நைட்டு பார்த்துக்கலாங்க. இப்பவே வேணுமா?
எங்க கடிக்காதீங்க. சி, வாங்க. டைம் ஆச்சுடி, எல்லாரும் வெளியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. சீக்கிரம் வாடி. இருங்க, தீபாவளிக்கு பலகாரம் சுட்டு வரேன். பலகாரம் அப்புறம் கூட சுட்டுக்கலாம்டி, பட்டாசு வெடிக்கலாம். வாடி. நீங்க போங்க, நான் வரேன். அப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குப்பா. என்னமா சர்ப்ரைஸ்? அப்பா கண்ணை மூடுப்பா சொல்றேன். 29. இப்ப கண்ணை தரங்க. திறக்கட்டுமா? தரங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஆமா, இத வாங்க உனக்கு காசு ஏது? அப்பா நான் ஸ்கூலுக்கு போகும்போது நீ டெய்லி காசு தருவல, ஆமா, அத சேர்த்து வச்சு வாங்கினப்பா. என் செல்லம். என்ன விஷயம் இருக்கு? என்ன பணம் ரிட்டர்ன் வந்துருச்சு? அவகிட்ட சொல்லலாமா? வேணாம், அப்புறம் சொல்லிக்கலாம். பட்டாசு வெடிக்கலாமா? இத புடி. அப்பா பண்றது இப்ப பாரு. அத குடு. இப்ப அப்பா வெடிக்கிற வெடிய பார்த்து இந்த ஏரியாவே அலறப் போகுது. என்ன ஜீவிதம்மா, புது பட்டு புடவை, புது பட்டு வேஷ்டி, புது பாவாடை, சும்மா கலக்குறீங்களே. அச்சிச்சோ அப்பா, நான் உங்களை மறந்துட்டேன்ப்பா. என்ன சொல்லுவான்? ஏதாவது சொல்லுப்பா. இருங்க, சொல்லுப்பா. சார் உங்களுக்கு எதனா செஞ்சிருப்பா சார், கொண்டு வருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னம்மா? குருவி வெடி. இத நீ வெடி. வைக்கிறியா? இந்தாங்கப்பா. என்னம்மா மனமா இருக்கு? வெள்ளாட்டு கறிப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெடிக்கலாம். என்ன செல்வம், 1/2 கிலோ கோழிக்கறி எடுக்கிறதுக்கே யோசிப்பீங்க, வெள்ளாட்டு கறியெல்லாம் எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் என் பொண்டாட்டோட ஏற்பாடு. அதான பார்த்தேன், நீங்களாவது வாங்குறதாவது. ஏன் சார் நீங்க வேற? ஏன் என்னாச்சு? 1008 பிரச்சனை. அவனுக்கு சம்பளமே போலன்னு கடுப்போடு இருக்காங்க. நீங்க ஏன் சார் இதுல நக்கல் வேற பண்றீங்க? நீங்க வேற ஏன் சார்? என்ன பிரச்சனை சார்? தீபாவளி எதுவுமா ஏன் சார் இப்படி பண்றீங்க? பேசாம கம்மெண்ட்ருங்க சார். சரி, இது உங்க குடும்ப பிரச்சனை. தீபாவளியை சிறப்பா கொண்டாடுங்க. நான் இந்த வெள்ளாட்டு கறியோடையும் பேப்பரோடையும் நான் கொண்டாடிக்கிறேன். ஏன் சொல்றேன் இந்த ஆளு? என்னடி இவரு தீபாவளி அதுவுமா அவன் புது ட்ரெஸ் பட்டு வேஸ்டின்னு இருக்கான். ஆனா இந்த ஆள் என்னடான்னா வெள்ளாட்டு கறியும் நியூஸ் பேப்பரும் போதுன்னு சொல்லி இந்த தீபாவளியை போதுன்ட்டு போறான். என்னங்க, பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்க வரைக்கும் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்டாட்டின்னு இல்லைன்னா வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நீ என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பட்டாசு கொடுமா, நாம போய் பட்டாசு வெடிப்போம். சரிப்பா. ஒரு உதவி பண்ண போறேன்ப்பா. நானும் வரட்டுமா தாத்தா? சரி வாப்பா. நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு. அப்பா என்னமா பண்றீங்க தனியா உட்காந்துக்கிட்டு? ஏமா, அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு இருக்கால்ல? ஆமா, சித்ரா. அவளுக்கு என்ன? சே, அவ இல்லம்மா, இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தான்ல, ஒரே ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, செல்வத்தோட பொண்டாட்டி ஜீவிதா. ஆமா, அவளுக்கு என்ன இப்போ? அவ வீட்டுக்காருக்கு சம்பளம் வரலன்னு பாவமா சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு அது அதுக்காகத்தான் ஏதாவது பண்ணணும்னு என் பென்ஷன் பணத்தை எடுத்து அவளுக்கு கொடுக்குறேன். அப்பா, இப்படி கண்டவங்களெல்லாம் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு ஏன்பா பாவம் பார்க்குறீங்க? அம்மா, அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தாம்மா. நீ இல்லாத டைம்ல கூட அவ வீட்டுக்கும் சமைச்சுக்கிட்டு எனக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாம்மா.
அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, ரொம்ப தங்கமானவ. அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது. ரொம்ப ரொம்ப தங்கமான நல்ல பொண்ணு. ஆமாப்பா, நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. நானும் பார்த்துருக்கேன், நல்ல பொண்ணு தான். நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். சரி சரி பிடிங்கப்பா, என்னால முடிஞ்சது. சரிங்களா? இல்ல நானும் வரேன். சரி வாங்கம்மா, வாங்க போவோம். சரி தாத்தா. சரிம்மா. நானும் வரேன் தாத்தா. வாங்க போவோம். அப்பா வெயிப்பா எங்க பயப்படாம வைங்க. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. அப்பா எனக்கு பத்தி கொடுப்பா. எனக்கும் பத்தி கொடுங்க. ஜாலியா இருக்கு. செல்வம் சார், நாங்களும் கலந்துக்கலாமா? என்ன சார் கேள்வி? தாராளமா வாங்க சார். வர்றோம்ப்பா, வர்றோம்மா. வாங்க உள்ள சரிம்மா. வாங்க சார், வாமா வா. ஓகே வாங்க அங்கிள். வாங்க வாங்க வாங்க. வாமா, உள்ள போய் உட்காருமா. வாங்க 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 உட்காருங்க. வாங்கப்பா உட்காருங்க. அப்புறம் தீபாவளிலாம் எப்படி போகுது? நல்லா போகுதுக்கா. பயங்கரமா பட்டாசு வச்சு கொளுத்துறீங்க ஆமா போல. ஆமா. உட்காருடி. வாமா. ஏமா, போடா. நீ வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, கிச்சனுக்கு போய் காலைல பலகாரம் செஞ்சல, அது எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுமா. சரிங்க. சாரி சூப்பரா இருக்குல்ல? நீங்க என்ன ஸ்பெஷலா செஞ்சீங்க இன்னைக்கு? என்ன தம்பி, பண்ண? காலைல இருந்து பட்டாசுலாம் வெடிச்சு இல்ல? வெடிச்ச அங்கிள். எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துக்கோங்க. அக்கா நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோமா. அக்கா நீங்களும் எடுத்து சாப்பிடுக்கா. நானே செஞ்சதுக்கா. ஜூஸ் வைக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. எடுத்து சாப்பிடு. இந்தாம்மா, அங்க வச்சிருமா. அப்பா. ம். செல்வம், சார் இந்த செல்லை கொஞ்சம் சார்ஜ் போட்டு வா. கொடுங்க சார், நான் கொண்டு போய் போடுறேன். சேர் எடுத்து போட்டு உட்கார்றா. சரிங்கக்கா. அப்பா. ம். இந்தாம்மா வச்சுக்கோமா. எதுக்குப்பா? வேணாம்ப்பா. இல்லம்மா, பரவாயில்லம்மா, வச்சுக்கோமா. ஏய் வெச்சுக்கொடி. தீபாவளி செலவுக்கு பிள்ளை என்ன கேக்குது வாங்கி கொடுடி. நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடி. சரியா? நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடி. சரிங்கக்கா. உங்க போனை உள்ள சார்ஜ் போட்டிருக்கேன் சார். ம். ஏய், உன் கையில என்ன கேஷ்? ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்துருக்கோம்ப்பா. தப்பா நினைக்காதப்பா. செல்வம், நேற்று பொண்ணு சம்பளம் போடலைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஜீவிதா, சாரி, நான் மறந்துட்டேன். நேத்து அந்த பணம் ஏடிஎம்ல மடிச்சு சொன்னல, அது எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுப்பா. சாரி, சொல்ல மறந்துட்டேன். என்ன கிரெடிட்டு என்ன? சார், அது ஒரு பெரிய கதை சார். நேத்து எனக்கு சம்பளம் போட்டுட்டாங்க. நானும் ஏடிஎம் போய் பணம் எடுக்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் மிஷின் ரிப்பேர் ஆயிட்டு பணமே வரல. ஆனா டெபிட் ஆயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா போன் எடுத்து கஸ்டமர் கிட்ட கால் பண்ணா அவங்க என்னன்னா 3 நாள் கழிச்சு அந்த பணம் வரும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த பணம் இன்னைக்கு தான் எனக்கு ரீஃபண்டே ஆச்சு. ஆமா, அப்புறம் எப்படி புது ட்ரெஸ், பட்டாசு, புது துணி எப்படி கலக்குறீங்க பயங்கரமா? அது என் ஒய்ஃப் தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா. அவ கடுகு டப்பால போட்டு வச்சிருந்த காசை வச்சு மொத்தமா அதுல இருக்கிறத எடுத்து என்கிட்ட கொடுத்தா. ஓ, பேங்க் கைவிட்டாலும் ஒய்ஃப் பேங்க் கைவிடல. சரி சரி. அப்ப ஆண்டி தான் உங்க வைஃப் பேங்க் ஆஃப் இந்தியா. நிலவை சுற்றும் வெளிச்சத்து உன்னழகை பார்த்து ரசித்தேன். பசும் புல்லில் படுமுன் விரலுக்கு சொடுக்கு எடுத்து மகிழ்ந்தேன்.